முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழும் இடத்திலே நமக்காக ஒரு ரூட்டை போட்டு வாழ்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம சபரிமலைக்கு போகிறோம், ஐயப்பனை பார்க்க போகிறோம், காடு மேடு கடந்து சென்று பல மலைகள் ஏறி ஐயனை பார்க்குறோம் இல்லையா? இந்த ஐயப்பனை பார்க்க போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அழகு. அங்கே வலி தெரியாது, பெயின் தெரியாது, அங்கே அழகு தெரியும். உண்டா? அப்படி இந்த அழகை கொடுக்கக்கூடிய ஐயப்பன் நமக்குள்ள எத்தனை ஒரு ஆனந்தத்தை கொடுப்பான். அப்போ இந்த முரண்பாடுகள், இந்த உலகத்தில் முரண்பாடு இருக்கேன்னு பயந்து வெளியில் வர வேண்டாம். முன்னுக்கு பின் பேசுகிறாங்களே மனுஷங்க, நம்ம பேசுகிறவர்கள் நமக்கு ஒன்று நடக்கிற மாதிரியே நடந்து நடக்காமல் போகுதே, கிடைக்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து கிடைக்காம போகுதே, என்னடா இது சோதனை, இந்த மகனுக்கு வந்த வேதனை. இப்படி நாம் இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டிய நேரம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தை ரொம்ப வெகுவாக கவனிக்கணும். இந்த வெகுவாக கவனிக்கக்கூடிய வார்த்தை எப்படின்னா, ஏன் எனக்கு இது நடக்குது? இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் மனசில் முதல்ல எழுப்பணும். ஏன் எனக்கு இது நடக்குது? ஏன் இந்த பாதை எனக்கு இப்போ கடினமாக தெரியுது? ஒரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணோம், நிறைய வியூகம் வகுத்தோம், எப்பேற்பட்ட மனுஷனையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம், சில விஷயங்களில் சகாயமாக நடந்துக்கிட்டோம். அதை சொல்லுவாங்க, அதாவது அத்திப்பூத்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, பால் நழுவி பழத்தில் வாயிலே விழுந்தது, பழம் நழுவி வாயில் விழுந்தது, எல்லாமே நடந்தது. இப்போ எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஏன் இப்போ எனக்கு இது நடக்குது? இந்த கேள்வியை மிதுனம் கேட்டு பார்க்கணும். இந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது பல விடை தெரியும். இந்த இடத்துல ஒருத்தவனை நம்பி இருக்கிறோம், இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் தெரியாததை மாதிரி காட்டிட்டோம். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது யாராக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப மிதுனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லைனாலும் இன்னொருத்தவன்ட்ட பேசும்போது தெரியாத மாதிரி காட்டக்கூடாது, அப்ராணியாக இருக்கக்கூடாது. அஜ்ஜோ அவர் ஏன் கேட்குறீங்க, அவர் கில்லாடிங்க, எல்லாம் தெரிஞ்சவருங்க, அப்படி சொல்லணும் நம்மளை. என்ன ஒன்று, மிதுன ராசிக்காரவங்க அவசர புத்திக்காரவங்கன்னு ஒரு பேர் எடுத்துருவோம், அது எல்லாருக்கும் உண்டு. அவசரப்படுறாருங்க அவர் நினைக்கிறது செய்யணும், அவர் நினைக்கிறது செய்யணும். இதுதான் மிதுன ராசி. அடிக்கடி பேர் எடுக்க பெரிய கெட்ட பேராக கூட இருக்கலாம், நல்ல பேரும் இருக்கும் இதில். இது மிதுன ராசியோட குணம். அதே மாதிரி ஒரு நேரத்தை காலம் கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வச்சு செய்வீங்க. அதே ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் முடிப்பீங்க. இதுதான் மிதுன ராசி. காலம் கடத்தவும் உங்களால் முடியும், காலத்தை சீக்கிரமாக முடிக்கவும் உங்களால் முடியும். அப்போ மிதுனத்தை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ராசியிலேயே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்கள ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களுக்கு தன்மானத்தை விடக்கூடாது, அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இன்னொருத்தவனும் விடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை ஆகுதுன்னா இன்னொருத்தனையும் கிட்டக்க கொண்டு வருவீங்க. இதுதான் உங்கள் திறமை. இதை வளர்த்துக்குங்க, தப்பு கிடையாது. நாம் நல்லா இருக்கணும். நம்ம என்றைக்குமே ஒருத்தவனை எதிரியாகவே பார்க்கக்கூடாது. எதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு எதிர்ப்பு அதிகமாகுமே தவிர எதிர்காலம் இல்லாமல் போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. எதிரிகளை உருவாக்கும் போதும் எதிரிகளை எதிர்த்துக்கிட்டே இருக்கும்போதும் எதிர்காலம் இல்லாமல் போயிடுது. அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும், எந்த எதிரியுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எதிரியாக பார்க்காதீங்க, அவனை நண்பனாக்கிறதுக்கு என்ன முயற்சின்னு பண்ணுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுடைய பல வேட்டைகள் மற்றவர்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஒரு வேட்டை ஆடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறையா பேர் கையில் இருக்குது. அந்த அவங்கெல்லாம் நினச்சாதான் உங்கள் வேட்டை சக்ஸஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு வேட்டாட தெரியாது, உங்களுக்கு வேட்டாட தெரியும். நீங்கள் வேட்டை ஆடுறீங்கன்னு காட்டிக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிளான் பண்ணணும் பாருங்கள். இப்போ புரியுதா? நம்ம வேட்டை ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குறி வச்சா
எற விழணும். ரைட்டு தானே நான் சொல்கிறது? குறி வச்சா எற விழணும். ஸ்கெட்சு போட்டால் நடக்கணும். இதுதான் மிதுனம். என்னமே தெரியாத மாதிரி நம்மளை பல பேர் கணக்கு போட்டான். அதனால தான் நம்மள்கிட்ட முன்னுக்கு பின்னு பேசுகிறான், கஷ்டமான பாதையில் நம்மளை தள்ளி விட்றான், இடர்பாடுகளான விஷயங்களில் போய் சிக்க வைக்கிறான். இதுக்கு கடவுளும் துணை புரிகிறாரு. நம்ம நட்டாத்தில் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். இப்போ இந்த நிலை மாறணும். இந்த நிலை இப்போ மாறுமா? எஸ், கம்பல்சரி மாறும், நிச்சயமாக மாறும். இதுக்கு முதல்ல கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்னும் போது பல விடை தெரியும். இதனால் நடக்குது, நீ இந்த இடத்துல இதை தப்பு பண்ணிட்ட, இந்த இடத்துல இதை செய்கிற, இந்த இடத்துல இதை சொல்லிட்ட, இந்த இடத்துல எதிர்பார்த்துட்ட, இப்படி பல கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் வரும். இந்த பதிலை நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இது உயர்வான நேரம். அப்போ உங்கள் ஸ்கெட்சு கண்டிப்பாக தோக்காது. இந்த ஸ்கெட்சில் ஜெயிச்சிருவீங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறதுனால உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு இன்னொருத்தவன் உரிமை கொண்டாட முடியாது. நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நமக்கு பயமே அதான் வரும். இதை யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, அபகரிச்சிருவாங்களோ, நம்மளை கவுத்து விட்டுருவாங்களோ, விரோதிச்சுப்பாங்களோ, சட்ட சிக்கலை உண்டாக்கிடுவாங்களோ, வேலையில் இடர்பாடுகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு. ஏன்னா எல்லாம் இப்போ அப்படியே தொல்லை மாதிரி இருக்கும். நிறைய தொல்லைகள் வரும், நிறைய தொல்லைகள். எல்லைகளை நாம் கடக்க வேண்டும், எல்லைகளை அடைய வேண்டும்னா தொல்லைகளை தாங்கணும். புரியுதுங்களா? ஒரு எல்லையை அடையணும், ஒரு எல்லையை கடக்கணும், ஒரு எல்லையில் உட்காரணும், எதை வேணாலும் எடுத்துக்க. எல்லைன்னா தொல்லை உண்டு. அந்த தொல்லையை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு புத்தி உண்டு. அதான் மிதுனம். புத்தி இருக்குன்னா நம்ம ஒன்றே ஒன்று பண்ணணும், யோசிக்கணும். உறக்க யோசிக்கணும், சாதாரணமாக யோசிக்கக்கூடாது. உறக்க யோசிக்கிறதுனா என்ன? ரொம்ப டயர்டாக இருந்தால் தூங்கிடுங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் தூங்கிடுங்க. அந்த நேரத்தில் யோசிக்காதீங்க. பசியாக இருந்தால் சாப்பிடுங்க. ஒரு வேலை இருந்ததுன்னா வேலையை முடிச்சுட்டு அப்புறமா யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் புரிதல் ஏற்படும். வேலை இருக்கும் போது இன்னொரு யோசனை போயிடாதீங்க. மிதுன ராசிக்கு அது செட் ஆகும். அங்கே தான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. அந்த இடத்துல தான் இன்னொருத்தன் வந்து உங்களுக்கு நீங்கள் யோசித்ததே அவன் யோசித்த வேறு மாடுலேஷனை கொடுத்துட்டு போயிடுவான். சக்ஸஸ் அவன் வாங்கிடுவான். திருப்பி அவனை நீங்கள் நம்பிக்கிட்டு போகணும். கடைசியில் அவன் பின்னாடியே தொங்கணும். அவன் பின்னாடி தொங்குறதுக்கு நம்ம தூங்கிடலாம். ஆமாம். அதனால் இன்னொருத்தவர்களை நம்பி போகாதீங்க. இதை மைண்டில் வச்சிங்க. நீங்கள் ஒரு ராஜதந்திரி. நீங்கள் ஒரு ராஜதந்திரி. உங்கள் சுவாமி சிவபெருமான், சிவன், நடராஜர், நடனம் ஆடக்கூடிய ஆண்டவன். திருவாலங்காடு முடிஞ்சா போயிட்டு வாங்க ஒரு தடவை. திருவாலங்காடு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் போக வேண்டிய இடம் திருவாலங்காடு. போயிட்டு வாங்க. திருவாலங்காடு போயிட்டு வந்துட்டோம்னா அந்த சுவாமி சிவபெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். எண்ணங்களை பூர்த்தி செய்து கொடுப்பார். சிவன் தான் இப்போ உங்களுக்கு துஷ்டர்களை காட்டி கொடுக்க போகிறார். நீ இந்த பக்கம் போ, இப்படி இரு அப்படின்னு. ஸோ குட் டைம். இது பேட் டைம் இல்லை, குட் டைம். நல்ல நேரம். தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.